ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே பயமுறுத்துகிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். வெல்கம் டு டாக் டு ட்ரெண்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்பவே பயமுறுத்துகிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கான். அந்த இடத்துல ஏதோ ஒரு லேடிக்கு பேய் பிடிச்சதா சொல்லியிருந்தாங்க. 2 நாள் முன்னாடி அந்த லேடிக்கு பேய் ஓட்டின ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம நேரில் போயிட்டு ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குதான்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் என்னோடய கேமராமேன் அண்ட் இன்னொருத்தர் கூட தான் இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இங்கே ரொம்பவே 100 பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் பேய் பிடிச்ச விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதை விட இங்கே ரொம்ப பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எங்களுக்கு எதுவுமே தெரில. இந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு ஏரி இருக்குது. அது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ஆட்கள் அதிகமாக நடமாடாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே யாருமே வரமாட்டாங்களா நைட் டைமிங்கில்? எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே ரொம்ப அதிகமாக பயமுறுத்துகிற ஒரு விஷயமாகவே இருக்குது. நாங்கள் இப்போ நடந்து வரும்போது இந்த ஏரியிலேருந்து யாரோ கத்துன மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. பட் நாங்கள் இங்கே பார்க்கும்போது யாருமே இல்லை. அதை விட இங்கே நடந்த ஒரு மர்மமான ஒரு விஷயம் என்னன்னா, லைட்டு கொடுங்க. இங்கே ரொம்ப நிற்கவே பயமாக இருக்குது எனக்கு. ஏதோ ஒன்று பின்னாடி இது வாட்ச் பண்ணுற மாதிரி தோணுது. பட் ஏதாவது கேமராவில் சிக்குமான்ட்டு கேமரா வாங்கி பார்த்தேன் கேமராமேன்ட்ட. பட் இங்கே எதுவுமே சிக்கலை. இருந்தாலும் இங்கேருந்து யாரோ கத்துற மாதிரி அழுகுறவர்களும் கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு அது கேட்குதான்னு தெரியல. இந்த இடத்துல வரும்போது ரொம்ப பயமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கேட்குற சத்தங்களை ரொம்ப வினோதமாகவும் இருக்க ஆரம்பிக்குது. பின்னாடி யாரோ வர மாதிரி ஒரு ஷேடோவும் தெரிய ஆரம்பிக்குது. எங்களுக்கு இங்கே நிற்கவே ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே ஏதோ இப்போது நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். அதாவது அந்த ஆலமரத்துக்கிட்ட. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு 30 வயசு ஆள் தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு. அதாவது தூக்கு மாட்டிக்கிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில். அவர் சாகிறதுக்கு முன்னாடி 2 டைம் அவரை காப்பாற்றிருக்காங்க. அதை விட பயங்கரமான விஷயம் என்னென்னா, அவர் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபுல் போதையில் சாந்தின்னு சொல்லி ஒரு பொண்ணோட நின்று சொல்லி புலம்பிகிட்டே இருந்திருக்காரு. அவரோட சத்தங்கள் இங்கே நிறைய கேட்குறதாகவும் நிறைய சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு இங்கே நிற்க சவுண்ட் எதை கேட்குது தம்பி நீ சொல்கிற மாதிரியே கேட்குது தம்பி ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி கேமராமேன் தான் ரொம்ப அதிகமாக பயந்து போயிட்டாரு. பட் இங்கே அந்த மாதிரி அந்த சத்தமும் இல்லைன்ட்டு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த இடத்துல நிற்கவும் எனக்கு பயமாக இருக்குது. அவர் வேறு ரொம்ப பயந்து போன நிலைமையில இருக்காரு. என்ன பக்கம் எதுவும் இருக்குண்ணா? இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்மளாக தான் அந்த அரண்டவங்களுக்கு இருந்ததுனா பேய்ன்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சவுண்டு மட்டும் எப்படிப்பா கேட்டுச்சு? சவுண்டு ஓகே, நமக்கு ஓகே. கேமராவில் எதுவும் பதிவாகின மாதிரி கேட்கல. என் காதுலேயும் இதுவாகும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போது நம்ம எக்ஸாக்டாக இப்போ அந்த மரத்துக்கு கீழே இருக்கோம். என்னன்னா ஆள் நடமாட்டமே இல்லை போல இருக்குது இந்த இடத்துல. சிலந்திய வாழை இவ்வளோ பெருசு கட்டியிருக்கு. குறுக்கில் நம்ம போகிற வழியில் டார்ச்சி அடிக்குது. அதுக்கு
நம்ம எக்ஸாக்டாக இப்போது இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதாவது சொன்ன ஆள் நடமாட்டமே இல்லாத ஆலமரம் இதுதான். இந்த இடத்துல தான் சத்தம் கூட கேட்குது. இந்த இடத்துல தான் வந்து ஒரு லேடி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதை விட இங்கே அமானுஷமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இங்கே அந்த பக்கம் அடிங்க எங்க நடக்கும். ஓகே, நாங்கள் இனிமேல் இங்கே இருக்க தயாராக இல்லை. இனிமேல் கிளம்பிடணும். வா. அங்கே போய் அங்கே ஏவல்ண்ணே இது சூரியனா கூட ஒரு உயிர் இது பண்ணுறது ரொம்ப ஓடிலாண்ணா ஓடிலாண்ணா. எனக்கு இந்த இடத்துல இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. இங்கேருந்து எப்படின்னா ஓடினோன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. கேபிள் வச்சுருக்காங்க. இது ரொம்ப பயங்கரமான விஷயம். அதாவது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அந்த பொம்மை. பயமாக இருக்குது. இது வந்து ரத்தம். அந்த பொம்மை காணும் காணும் பொம்மையை காணும். தம்பி என்னண்ணா ஒன்றா 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 பேட்டரி வந்துச்சுப்பா. எங்கடா வந்துச்சு பேட்டரி? அங்கதாப்பா அங்கதாப்பா வந்துச்சு. நாங்க ஏதோ தெரிஞ்சா சுத்திட்டு இருங்க. சீக்கிரம் வேணா பேட்டரி என்ன சீக்கிரம் பேக்ல இருக்கு. பேட்டரி என்ன ஏதோ இருக்குண்ணா. இல்ல ஒண்ணு 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 சீக்கிரமா போன ஏதோ பயங்கரமான சக்தி இருக்கு. நாங்கள் என்னவோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பயமுறுத்துறதுக்காண்டி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு போனோம். பட் வந்து அந்த இடத்துக்கு ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப நாளாக கைவிடப்பட்ட இடமாவே அந்த இடம் இருந்திருக்கு. ஸோ இது ரொம்ப பயமுறுத்துருச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்த உடனே தான் உயிர் வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. ரோட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் சுற்றி எல்லாமே வீடுங்க இருக்குது. இதனால் இந்த இடத்துல வந்து எந்த பயமும் இல்லை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பொய் இல்லை, உண்மையாக தான் நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள் வந்து கேமராவில் மாட்டியிருக்கு. இன்றைக்கி தான் ஒரு ஒரிஜினல் ஒரு வீடியோவாக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.